ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராமநாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் கேசரன் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல வேள்வி படலத்துல 13வது பாடல் பார்க்க போறோம். காதலன் சேனின் நீங்க கௌசிகை தரித்தலாற்றாள் மீதூர படரலுற்றாள் விழுநதி வடிவமாகி மாதவர்க்கு அரசு நோக்கி மாநிலத்து உருகன் நீக்க போதுக நதியாய் என்னா பூமகன் உலகு புக்கான். இதுதான் பாட்டு. இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். காதலன் சேனின் நீங்க கணவனான ரிசிகன் செய்த தவப்பயனால் வான்வழி செல்வதற்கு தன்னை விட்டு நீங்க கௌசிகை தரித்தலாற்றாள். என் முன்னவளான கௌசிகை பொறுக்க இயலாதவளாகி விழுநதி வடிவமாகி பெரிய ஒரு நதி வடிவம் எடுத்துக்கொண்டு மீது ஊற படரலுற்றாள் மேலே போக புறப்பட்டாள். மாதவர்க்கு அரசு நோக்கி முனிவர்களுக்கு அரசனான ரிசிகன் அதனை பார்த்து மாநிலத்து உருகன் நீக்க நிலவுலகத்து துன்பத்தை போக்க நதியாய் போதுக என்னா ஆறாக பெருகி செல்வாயாக என்று கூறி பூமகன் உலகு புக்கான் பிரம்மன் உலகை சென்றடைந்தான். இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். இதுல காதலன் சேனின் நீங்க அப்படின்னு வர்ற இடத்துல காதலன் அப்படிங்கிறது கணவனை குறிக்குது, அதாவது ரிசிகனை குறிக்குது. நம்ம இந்த விஸ்வாமித்திரர் ராமர் கிட்டக்க இந்த கௌசிகை நதி தன்னுடைய தங்கை தான் இப்படி நதி வடிவமாக இருக்கிறாள் அப்படிங்கிறதுக்கான அந்த வரலாறை தான் சொல்லிட்டு வர்றாரு. அதுல ரிசிகன் அதாவது கௌசிகையுடைய கணவனான ரிசிகன் இறந்த பின்பு இவள் பின் தொடர்கிறாள் அப்படின்னு சொல்ல வர்ற பாட்டு தான் இது. இதுல சேனின் நீங்க அப்படின்னு சேன் அப்படின்னா சேய்மைன்னா தள்ளி இருக்கு, ரொம்ப தூரம் அப்படின்னு ஒரு பொருள். நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் சேன் உலகம் அப்படின்னா விண்ணுலகத்தை குறிக்கும் அப்படின்னு. சேன்கிற சொல்லுக்கு இதை தவிர ஆகாயம்ங்கிற பொருள்ல தான் இங்க வந்திருக்கு. உயரம், அப்புறம் அகலம், நீளம், நெடுங்காலம், இப்படி நிறைய பொருள் இருக்கு. நான் கூட சொல்லியிருக்கேன், அதாவது நம்ம பரண்ண சேந்தின்னு அதனாலதான் சொல்றோம். மேல இருக்கக்கூடிய அறைய சேந்தின்னு உயரத்துல இருக்கிறதுனாலதான் சொல்றோம். அதனால இங்க காதலன் சேனின் நீங்க அப்படின்னா விண்ணுலகத்திற்கு செல்ல அப்படின்னு பொருள் கொள்ளணும். கௌசிகை தரித்தல் ஆற்றாள். அதே மாதிரி தரித்தல் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பொருள். ஆடை தரித்து கொண்டான் அப்படின்னா அணிதல் அப்படின்ற பொருள் இருக்குல்ல. அதை தவிர நிலை பெற்று நிற்றல், இருப்பு கொள்ளுதல், தாங்குதல், பொறுத்தல், இப்படி நிறைய பொருள் இருக்கு. இந்த இடத்துல பொறுமை தாங்க முடிய பொறுத்தல் அப்படிங்கிற பொருள்ல தான் வருது. அதாவது தரித்தல் ஆற்றாள் அப்படின்னா அவளால பொறுக்க முடியல, அதனால கணவனை பின்தொடர்ந்து நதி வடிவம் விழுநதி வடிவமாகி, அதாவது ஒரு பெரிய நதி வடிவம் கொண்டு பின்தொடர்ந்து செல்கிறாள் அப்படின்னு சொல்ல வராரு கம்பர். நமக்கு தோணலாம், அது எப்படி ஒரு ஆள் ஒரு நதி வடிவம் எடுக்க முடியும், அது ரொம்ப நம்ப முடியாம இருக்கே அப்படின்னா, அந்த காலத்துல அதாவது ஸ்தூல உடம்பு, சூக்ஷ்ம உடம்பு, சரீரம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது இதே உடம்பை கொண்டு விண்ணுலகம் எய்துவது. அது சில பேர் ஜீவன் முக்தர்கள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அவங்களாலதான் அதை முடியும். அதனாலதான் திரிசங்கு சொர்க்கம் அந்த புராண கதையில கூட வரும்ல. இதே உடம்பு, இந்த மனித உடம்பை கொண்டே அவர் சொர்க்கத்தை அடைய போகும்போது இல்ல முடியாது அப்படின்னு இந்திரன் மறுத்துருவான்ல. அந்த மாதிரி இந்த உடம்ப வச்சுக்கிட்டு போக முடியாது, வேற ஒரு உருவம் எடுத்துக்கொண்டு செல்ல முடியும். அந்த மாதிரி இந்த விழுநதி ஒரு நதி வடிவம் எடுத்துக்கொண்டு மேலே புறப்பட்டாள். ஏன்னா மீது உற படரலுற்றாள். ஏன்னா படர்தல் அப்படின்னா நகர்தல் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. அதனால உறப்படரலுற்றாள் அப்படின்னா அதை நகரத் தொடங்கினாள் அப்படின்னு சொல்ல வராங்க. அதே மாதிரி மாதவர்க்கு அரசு நோக்கி அப்படின்னா இந்த இடத்துல ரிசிகனை தானே குறிக்குது. இது ரெண்டு அர்த்தம் பண்ணலாம். தவறுக்கு அப்படின்னா மிகப்பெரிய தவம் செய்த ரிசிகன், அதாவது முனிவர்களுள் தலைவனான அரசு நோக்கி அரசனான ரிசிகன் அப்படின்னு ஒரு பொருள். மாதவர்க்கு அப்படின்னா மாதவர்க்கு அரசு அப்படின்னா இந்த பெண் கௌசிகைக்கு கணவனான, ஏன்னா மாதர் அப்படின்னாலே பொண்ணுன்னு நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம்ல, அந்த மாதிரி அர்த்தம் பண்ணலாம். மாநிலத்து உருகன் நீக்க, இந்த இடத்துல உருகன் அப்படிங்கிற சொல்லுக்கும் நிறைய பொருள் இருக்கு. அதாவது வருத்தம், நோய், தரித்திரம், அச்சம்,
இப்படிலாம் பொருள் இருக்கு. இதை தவிர துன்பம் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. நம்ம திருக்குறள்ல தவம் அப்படிங்கிற அதிகாரத்துல முதல் குறள், அதாவது திருக்குறள் 261வது குறள், அதுல தவத்திற்கான இலக்கணம் சொல்லியிருப்பாரு திருவள்ளுவர். உற்ற நோய் நோன்றல் உயிர்க்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உரு அப்படின்னு. அப்படின்னா தவத்திற்கு உரு, தவத்திற்கு வடிவம் என்ன அப்படின்னா உற்ற நோய் நோன்றல் உயிருக்கு உருகன் செய்யாமை அற்றே, உண்டி சுருக்கல் முதலியவற்றால் தம் உயிருக்கு வரும் துன்பங்களை பொறுத்தலும் தாம் பிற உயிர்களுக்கு துன்பம் செய்யாமையும் ஆகிய அவ்வளவிற்று அப்படின்னு பரிமேலழகர் சொல்லியிருப்பார். தவம்னா என்னன்னா பிற உயிர்களுடைய நன்மைக்காக தன் உடம்பை தானே வருத்தி கொள்வதும் பிற உயிர்களுக்கு துன்பம் தராமல் இருப்பதும் தான் தவம். அவ்வளவுதான் தவம் அப்படின்னு சொல்லியிருப்பார். எதுக்கு இதை சொல்ல வரேன், அந்த இடத்துல எப்படி உருகன் அப்படிங்கிறது துன்பத்தை குறிக்குதோ அந்த மாதிரி இங்கேயும் மாநிலத்து உருகன் நீக்க அப்படிங்கிற இடத்துல உருகன் அப்படிங்கிறது துன்பத்தை தான் குறிக்குது. நதியாய் போதுக என்ன அப்படிங்கிறது, போதுக அப்படின்னா இந்த இடத்துல நீ போ அப்படின்னு உத்தரவு பிறப்பிக்கிறாரு. என்ன அப்படின்றது செய்யா என்னும் வாய்ப்பாட்டு வினையச்சம், நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் அதுவும். அதாவது போதுக என்ன அப்படின்னா போதுக என்று அப்படின்னு அர்த்தம் பண்ணணும். அதனால போதுக என்ன அப்படின்னா நீ போவாயாக என்று அவர் வேங்கோள் வினைமுற்றது. அப்படி ஒரு ரிஷிகன் உத்தரவு பிறப்பிக்கிறாரு. பூமகன் உலகு புக்கான் அப்படின்னா இந்த இடத்துல பூமகன் அப்படிங்கிறது பிரம்மாவை குறிக்கும். நம்ம எப்பவுமே பொதுவா பூமகள் அப்படிங்கிறது லட்சுமியையும் குறிக்கும், சரஸ்வதியையும் குறிக்கும். ஏன்னா செந்தாமரையில் வீற்றிருப்பவள் லட்சுமி, வெண்தாமரையில் வீற்றிருப்பவள் சரஸ்வதி. அதனால பூமகள்ங்கிறது ரெண்டு பேரையும் குறிக்கும். பூமகன் அப்படிங்கிறது பிரம்மாவை தான் குறிக்கும். ஏன்னா பிரம்மா தானே தாமரை மலர்ல வீற்றிருப்பாரு. பூமகன் உலகு புக்கான், அதே மாதிரி புக்கான் அப்படின்னா புகுந்தான் அப்படின்னு அர்த்தம். அதுவும் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். அதாவது கம்பராமாயணத்துல 354வது பாடல், அதை படிக்கிறேன் கேளுங்க. பொறிபரல் படர்நிலம் பொடிந்து கீழுற விரிதலின் பெருவழி விளங்கி தோன்றலால் அரிமணி பணத்து அரசன் நாட்டினும் எரிகதிற்கு இனிது புக்கு இயங்கல் ஆயுதே அப்படிங்கிற பாட்டுல இந்த தாடகாவனத்துக்கு வரும்பொழுது எவ்வளவு தகதகன்னு அந்த பாலைவனம் மாதிரி இருக்கு அப்படின்னா, சூரிய கதிர்கள்லாம் பாதாள உலகம், அதாவது இது நாகர்கள் உலகம் வரைக்கும் சென்று அங்க புகுது அப்படிங்கிற பாட்டுல எரி கதிருக்கு இனிது புக்கு இயங்கல் ஆயுதே அப்படின்னு பார்த்தோம்ல, அந்த இடத்துல அங்க கதிர்கள்லாம் புகுகிறது அப்படின்னு. அதே மாதிரிதான் இங்கேயும் பூமகன் உலகு புக்கான் அப்படின்னா பிரம்மலோகம் சென்றடைந்தான், புகுந்தான் அப்படிங்கிற பொருள் வருது. இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க. காதலன் சேனின் நீங்க கௌசிகை தரித்தலாற்றாள் மீதூர படரலுற்றாள் விழுநதி வடிவமாகி மாதவர்க்கு அரசு நோக்கி மாநிலத்து உருகன் நீக்க போதுக நதியாய் என்ன பூமகன் உலகு புக்கான். இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் சர்வே பவந்து சுகினः சர்வே சந்து நிராமயாः சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்திः.